முன்னாள் தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும், பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் அலுவல் பணியாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் வெளியில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், குறிப்பாக பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா என்ன அப்படின்னாங்க, 80வது சுதந்திர தின விழா. அதாவது 1947ல நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. அந்த ஃப்ரீடம் ஆனது மக்களுக்கு அப்ப உடனே வழங்கப்பட்டதா, அவங்க உடனே எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த ஃப்ரீடம் கிடைச்ச பிறகு நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு சட்டம் அப்பதான் எழுத தொடங்குறாங்க. 1947ல எழுத தொடங்குறாங்க. சுதந்திரம் கிடைச்ச பிறகு கிட்டத்தட்ட 2 years 11 months 18 days எழுதுறாங்க. அதுல டிராப்டிங் கமிட்டியில தான் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் சீஃபா இருந்து எழுதுறாங்க. அப்படி எழுதி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு 1949 நவம்பர் 26 தான் அது நம்மளுடைய இந்திய குடியரசுத் தலைவருடைய அப்ரூவலுக்கு போகுது. அது உடனே ஒரு 2 daysல அப்ரூவல் கொடுக்குறாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் 1950 ஜனவரி 26ல தான் அதை நமக்கு மக்களுக்கு வழங்குறாங்க. அப்படி வழங்கப்பட்ட ஒரு நாளை தான் நம்ம குடியரசு தினமா வருட கொண்டாடிட்டு வரோம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நான் இந்த பள்ளியில 2019ல படித்து முடித்து வெளியேறினேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் கழித்து இங்கே வந்திருக்கேன். ஒரு சட்டக்கல்லூரி மாணவனா வந்து இந்த மேடையில் நின்று பேசுறதுல எனக்கு மிகவும் பெருமையா இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குறிப்பாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது மாணவர்கள்லாம் சிறப்பாக படிங்க. எல்லாமே உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். டெய்லி நல்லா பிளே பண்ணுங்க, வீட்டில் போய் நிறைய படிங்க, ஜாலியா இருங்க. அடுத்தது வகுப்புகள்ல ஜாதி மதம் மொழியெல்லாம் கலைந்து சக மனிதர்களா பழகுங்க, படிங்க. என்னுடைய பர்சனல் அட்வைஸ் இது. சிறப்பாக படித்து, நான் இப்போ ஒரு மாணவனாக தான் வந்திருக்கேன், முன்னாள் மாணவனாக வந்து இப்போ ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக வந்திருக்கேன். நீங்களும் நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவோ, ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாவோ, இல்லை ஒரு சீஃப் செக்ரட்டரியாவோ கூட வர்றது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இருக்கு. முந்தைய அரசாங்கம் இருக்கட்டும், இந்த அரசாங்கம் இருக்கட்டும், நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பயன்படுத்துங்க. அதற்கான அடுத்து நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் போகும்போது உங்களுக்கு நிறைய ரூட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இது தெரியாமல் இருக்கலாம். ஹையர் எஜுகேஷன் போகும்போது ஒரு ரூட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி நீங்களாம், நம்ம சிறுமலை கிராமம் என்பது வந்து ஒரு தமிழ்நாடு அளவில் வந்து இன்னும் நல்ல ஒரு பிரபலமாக தெரியணும். அதெல்லாம் நீங்கள் தான்